இந்த மாதிரியான ஒரு நந்தி அமைப்பை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அது சுமார் 800 வருட பழமையான பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பன்றியோட முகமைப்போட நந்தியோட உடல் அமைப்போட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நந்தி பகவான் வெளில இருக்காரு. அதனாலதான் குழவி கடிக்க வந்துச்சா? குழவி கூடு கட்டி இருக்கு பாருங்க. இப்பதான் ஈரமா இருக்கு பாருங்க, புது கூடு. அதனாலதான் இந்த நிலையில தான் இங்க உள்ள போக முடியுது. பவர் ஃபோர்ஸா இருந்தா பயந்துராத. இதே மாதிரி வராங்க, போட்டா பிடிக்கிறாங்க. நான் செஞ்சுட்டு இதுக்கு வழிமுறை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. செஞ்ச போட்டா ஒன்றும் தெரியலங்க. ஆனால் ஹாய், அன்பு தானே எல்லாம் செய்த நேர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுக்கா அங்கே இருக்கிற வயலோகம் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கும். சுமார் 800 வருடத்துக்கு முன்னாடி பாண்டியர்களால் கட்டப்பட்ட, பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் சிவன் கோயில்னே சொல்லலாம். பாருங்கள் எத்தனை தூண்களை வச்சு மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. கருவறை நீமும் பார்க்குங்க, அழகாக இருக்குது. ஆனால் ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி முன்மண்டபம் இடிந்து விழுந்ததுனால மக்கள் கொஞ்சம் பயத்தில் திருமணிகளை எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோவிலானது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இத்தகைய புதுக்கோட்டையிலேருந்து ரொம்ப இன்டீரியலான ஒரு கிராமம். அப்படி இருந்தும் இந்த ஊரில் இந்த கோவில் மிகப்பெரிய ஒரு அளவாக இருக்குது. நான் உள்ளே வந்து பார்த்ததுமே ஆச்சரியம் அடைஞ்சிட்டேங்க. இந்த கோயிலுக்கு நேர்புறத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் குளம் இருந்திருக்கு. அப்போ இந்த கோயில் எட்டரைக்கு ஒரு இதாக வந்து போற்றப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், பராமரிப்பு இல்லாமல் மட்டும் இல்லை, பராமரிச்சிருக்காங்க. காலப்போக்கில் அதனுடைய கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெலிவடைஞ்ச மாதிரி ஆகி கற்கள் உடஞ்சி விழ ஆரம்பிச்சிருக்கு. அதற்கப்புறம் மக்கள் அப்படியே விட்டுருக்காங்க. ஆனால் இங்கே உழவார பணியெல்லாம் ஊர் மக்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இன்னத்துக்கு பெரிய காடாக ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை பராமரிப்பு மட்டும் பண்ணால் பார்த்தாது, இதை வந்து புதுப்பிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் அப்படியே இப்போ விட்டுட்டாங்க. நீங்களாம் ஷேர் பண்ணுறது மூலிமா, நீங்களாம் மற்றவங்களுக்கு இதை எடுத்து வைக்கிறது மூலிமா தான் இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வருங்க. இத்தகைய பெரிய கோவில் வந்து இப்படி இருக்கிறது வந்து ஏற்கத்தக்கதில்லை. உள்ளே போய் பார்ப்போவாங்க, ஐயா நம்மளை போகிறப்ப உள்ளே விட்டு போகாதீங்கப்பா, உள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் போய் பூச்சிப்பட்டு பாம்பெல்லாம் இருக்குன்னாங்க. ஸோ நம்ம பொறுமையாக தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். கீழே வரைக்கும் கல் இருக்குது. கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்கள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மண்டபம் இதோடய முடிஞ்சிருக்காது. இந்த மண்டபம் இன்னும் கொஞ்சம் நீண்டு வெளியில் வந்திருக்கணும். இன்றைக்கி மண்டபம் இதோட நிற்கிது. இது வந்து நந்திக்கு உள்ள மண்டபம்னு சொல்லலாம், இல்லை நந்திக்கு உள்ள ஒரு மேடை, நந்தி மேடைன்னே சொல்லலாம். 2 நந்திகள் வந்து இருந்திருக்கு. ஒரு நந்தியை வந்து இப்போ உட்புறாகாலத்தில் அங்கே வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக செட்டு போட்ட இடத்துல இன்னொரு நந்தி வந்து நந்தியாக இங்கே தான் இருக்காது. பாருங்க, இத்தகைய முறையில் ஒரு நந்தி வந்து நான் பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரியான ஒரு நந்தி அமைப்பை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அது சுமார் 800 வருட பழமையான பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பன்றியோட முகமைப்போட நந்தியோடைய உடல் அமைப்போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி பகவான் வெளில இருக்காரு. இந்த கோவிலுக்கும் இந்த நந்திக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடியே உள்ள அர்த்த மண்டபத்தில் ஒரே ஒரு தூணில் வந்து பார்த்தீங்கன்னா பன்றியோடைய உடல் அமைப்பை அங்கே வரைஞ்சிருக்காங்க, புடைப்பு சிற்பமாக. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு நந்தி எங்கேயுமே இருந்ததில்லை. அப்படி இருந்தும் பல 100 வருடங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவருக்கு என்ன அபிஷேகம் பண்ணியோ இல்லை என்ன மேலே பட்டோ பாருங்க, கற்களுடைய நிறம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கோவில் முழுக்க சிதலமடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. இங்கே இருக்கிற திருமணிகள் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இங்கே இரட்டை நந்திகள் இருக்கு. ஒரு நந்தி இயல்பாகவும் இன்னொரு நந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பன்றி முகமைப்போட இருக்கு. பன்றி அமைப்பு எதை வச்சு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா மூக்கோட துவாரங்கள் பாருங்க எங்க இருக்குன்னு. இதே போல உள்ள வந்து ஒரு தூண்லையும் பன்றியோடைய ஒரு உடல் அமைப்பு வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. கற்கூண்கள் இன்னுமே நல்லா தான் இருக்கு. உடஞ்ச நிலையில கிடக்குன்னு நினைக்கிறேங்க. உடஞ்சிருச்சு, எதோட துண்டோ இது போல. எதோட துண்டு தெரியல. கற்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி ததஞ்சு கிடக்கு. கல்வெட்டுகள் அழிஞ்ச நிலையில் இருக்குங்க. அதாவது அந்த எழுத்துக்கள் மேலே வந்து கற்கள் வந்து உடையப்பட்டிருக்கு. சரியாக தெரியல. கல்வெட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் காலம் இருந்ததுன்னா அப்படியே கடந்து எங்கேயாவது போயிட்டுச்சுன்னா இந்த மாதிரியான மீட்டெடுக்க முடியாது. இது வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்களுடைய பெருமையை மட்டும் கிடையாது, யார் என்னென்ன குடைகள் கொடுத்தாங்க, என்னென்ன இதுக்கு சொத்துக்கள் இருக்குது, இது எப்படியாப்பட்ட கோவில், எதற்காக கட்டப்பட்டதுங்கிறதுக்கான எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கல்வெட்டுகளில் தான் அவங்க பொறிச்சு வச்சுட்டு போனாங்க. நல்ல வரலங்க, பேப்பர்லேயோ ஓலைச்சுவடியிலையோ வச்சுட்டு போகலாம். அப்படி போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஒன்றும் கூட இருந்திருக்காது. இந்த மாதிரி கற்களில் இருக்கிறதுனால கல்வெட்டுன்னு ஒன்று நமக்கு தெரியாமலே இருந்து தெரிய வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்தது தான் இந்த மாதிரியான கல்வெட்டுகளில் உள்ள அந்த வரலாற்று விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். கஷ்டமாக இருக்குது. நந்தியே ரொம்ப வித்தியாசமான நந்திங்க. இந்த மாதிரி நந்தி நான் பார்த்ததே இல்லை. இந்த தூண் தாங்க பாருங்க. இந்த கல்லோட இது பார்த்தீங்களா, ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியலையே. கல் இருந்த நிலையிலே இருந்திருக்கு. இந்த ஒரு கல் மட்டும் விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த மண்டபம் ஃபுல்லாகவே விழுந்துடும்.
ஐயா இதான் சொன்னார், இந்த கல்லுக்கு பக்கத்தில் போகாதீங்க தம்பி, கண்டிப்பாக உடஞ்சிரும்னாரு. கல் உரியுதுங்க, இங்கே பாருங்க. பாருங்க கல் அப்படியே உரியுது. அப்போ ஒரு தரமான கல்லாக இருந்திருக்காது, இல்லைன்னா காலப்போக்கில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. மற்ற எல்லா தூணுமே நல்லா இருக்குது. இந்த ஒரு தூண் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காலி ஆகிடுச்சு. இது பாருங்க கல்வெட்டு தூண் தான் எதுவுமே. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா கிடக்கிற கல் எல்லாமே கல்வெட்டு சார்ந்த கல்லாக இருக்கிறப்ப இது பாருங்கள், இதில் கூட கல்வெட்டு இருக்குது. அப்போ மேலே இருந்து விழுந்திருக்குன்னா கல்வெட்டுகள் மேலே இருந்திருக்குமா? அதான் ஆச்சரியமாக இருக்குது. கல்வெட்டு இருக்குது பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே கல்வெட்டு. அதில் செய்வதறி தெரியாமலே என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஒரு கோயிலுமே கல்வெட்டுகளில் இந்த மாதிரியான வர்ணம் பூசுகிற வேலை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. வர்ணங்கள் பூசப்பட்டுருச்சுன்னா அந்த கல்வெட்டு இருக்கிறதே தெரியாமல் அழிஞ்சிரும். பெயிண்டோடைய திக்னஸ் அதிகமாச்சுன்னா கல்வெட்டு இருக்கிறது தெரியாமல் ஃபுல்லாகவே அழிஞ்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ கல்வெட்டில் ஒரு சுமார் 800 வருட பழமையான கோயிலில் இப்படி பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. மீதி உள்ள இது வந்து கீழே விழுந்த நிலையில் கிடக்கு. என்னமோ ஓடின மாதிரி இருந்தது தானே. அப்போ இது கல்வெட்டு கோயில் சுற்றிய கல்வெட்டு தாங்க, முழுக்க முழுக்க கோயிலுடைய கல்வெட்டுகள் தான். என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி எல்லாமே கல்வெட்டுறா. கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே வருது. அதாவது 2 எழுத்துக்கு ஒரு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச நிலையில் சிதஞ்ச நிலையில் ஆகிட்டு இருக்கு. வாயில் வந்து நல்லா இருக்குது. இங்கே வந்து கதவுகள் இருந்திருக்கு. அந்த கதவுகள் இருந்ததுக்கான எல்லா கோயிலையும் உள்ள அடையாளம் போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ஹோல் இருக்கு பாருங்கள், அந்த கதவோட கூம்பு இங்கே தான் இருக்கும், இப்படி திறந்து மூடுற மாதிரி. பள்ளியா? இது குதிரை தானே பாருங்க, நந்தி கிடையாது. இது வந்து குதிரை அமைப்பு. பாருங்கள் அந்த கொழும்பு, குதிரையில் உள்ள கொழும்பு இல்லையே, குதிரை மாதிரியான முகாமைப்பும் கொழும்பு வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது, அழிஞ்ச நிலையில் இருக்குது. உள்ளே வந்தோடனே அர்த்த மண்டபத்தில் பிள்ளையார் வர இருக்கிறாரு. என்னென்னமோ பூச்சி, ஐயா சொன்ன மாதிரி பூச்சி இஷ்டத்துக்கு ஓடுது பாருங்க. எங்கேருந்து உடஞ்சி விடுதுன்னு தெரியுது. கல்வெட்டுகளுங்க, கல்வெட்டு இருக்குது இதில். இது அம்மனுக்கு சொந்தமான ஒரு மண்டபமாக தான் இடிகிற நிலையில தான் இருக்குது பாருங்க. அப்படியே புடச்சிக்கிட்டு நிற்கிது. நான் ஏன் இவ்வளவோ பார்த்து வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான கேப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இந்த மாதிரியான கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான கேப்பில் வந்து ஏதாவது பூச்சிகளோ இல்லை சர்வமோ இருந்தது அப்படின்னா தெரியாது, நம்ம கை வைக்க போய் ஏதாவது ஆகிடும். இதில் விமான அமைப்பு இருந்திருக்கு, இப்போ விமான அமைப்பு இல்லாமல் ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. அப்புறம் கல்வெட்டுடைய ஒரு இது முக்கியமான கல்வெட்டாக இருக்கும், ஏன்னா அதனால தான் கருவறையில் இருக்குது. கல்வெட்டுகள் இல்லை. மொத்த மண்டபம் ரொம்ப அழகாகவே இருக்குது. நன்றி.
பாருங்க இங்கே நந்தி உள்ள வடிவமைப்பு, இந்த நந்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நந்தியோட வடிவமைப்பு கூட வெளியில் இல்லை. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது கல்வெட்டு, தெரியுமா? ஸோ இதை நாம் இதை காணொலியில் அப்படியே காட்டுறோம். இதை பற்றி தகவல் தெரிஞ்சதுன்னா அப்படியே சொல்லுங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள், எல்லா தூண்லையும் வந்து பார்த்திங்கன்னா புடைப்பு சிற்பம் இருக்குது. இந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை பக்கத்தில் இது ஒரு இது, இங்கே பாருங்கள் இதுலேயும் இருந்திருக்கு கல்வெட்டு. இது சுத்தமாக சதலம் அடைஞ்சிச்சு. இதில் இருக்கிறத படிக்க கூட முடியாது, ஏன்னா எழுத்துக்கள் எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே கல் வந்து தோல் உரியப்பட்டிருக்கு. அந்த கல் நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரே காலத்தில் வைக்கப்பட்ட 2 கற்கள், ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்குது, ஒரு கல் அப்படியே நொறுங்கிக்கிட்டே வருது, தோல் உறிஞ்சிக்கிட்டே வருது. ரைட் இருக்கு. கருவறையில் உள்ள அந்த மண்டபம் பாருங்கள், ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஆனால் மழை பெஞ்சால் உள்ளே தண்ணி வந்துருக்கு, தெரியுதுங்களா? அதனால தான் கட்டடத்தை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வவால் ஃபோர்ஸாக வருண்டா, பயந்துராத. இதுதான் திருமேனி சிவலிங்கம் இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கருவறையில். அங்கே ஒற்றை விளக்கு மட்டும் அவ்வப்போது எப்பயாவது ஏற்றப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட வவால், ஆயிரக்கணக்கான வவால்கள் அந்த கோபுரத்தோடைய உச்சியில் இருக்குது. கருவறை வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க, ரொம்ப வித்தியாசமான அமைப்பு, ரொம்பவே பெருசாக இன்னி வரைக்கும் உறுதித்தன்மை இழக்காமல் இருக்குது. கோபுர அமைப்பு வந்து செங்கற்களால் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. எவ்வளோ வவால் இருக்குது நீங்களே பாருங்கள். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கோபுர அமைப்பு ரொம்ப உருண்டையான வடிவத்தில் தெரியுது, ஆனால் உள்ளே வந்து பார்க்குறப்ப ரொம்ப நேராக ஷார்ப்பாக, அதாவது சின்ன அமைப்பில் ஒரு புழல் மாதிரி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வெளி அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. இறைவனை என்ன தான் நம்ம வெளியில் எடுத்து வச்சாலும் அவர் இங்கே தான் இருக்கார். அதுக்கு உதாரணம் தான் இங்கே வந்து விளக்கேற்றுறது. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல மீன் சின்னம் இருக்குமான்னு பார்க்குறேன், தேடுறேன், காணோம். ஏன்னா பாண்டியர்களுடைய கோவிலுங்கிறப்ப கண்டிப்பாக என்ன அது? ஓ, அதனால தான் குளவி கடிக்க வந்துச்சா? குளவி கூடு கட்டியிருக்கு பாருங்க, இப்போ தான் ஈரமாக இருக்குது பாருங்க, புது கூடு. அதனால தான் அங்கே பாருங்க குளவி சுற்றுது. கோயில் உள்ள நீங்களே பார்த்துட்டீங்க, எந்த விதமான ஒரு சிறு இது கூட இல்லாமல் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லை பாருங்கள். கோயில் உள்ள சுவர்லாம் இன்றைக்கும் நேற்று கட்டின கோயில் மாதிரி இருக்குது. ஆனால் கோவிலுடைய வெளிப்புறம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். வெளியில் வந்து ஒரு நந்தி வந்து, அதாவது ஒரு நந்தி அமைப்பிலே இல்லை, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு முக அமைப்பில் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பாருங்கள், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூணில் ஒரு பன்றியோட உருவத்தை வந்து படைப்பு சிற்பமாக வரைஞ்சிருக்காங்க, தெரியுதுங்களா? அதோடைய முக அமைப்பு பாருங்கள், அந்த வாய் கட்டாக இருக்கும் தெரியுங்களா, ஒரு பன்றிக்கு எப்படி இருக்கும். ஸோ அதே இது நான் வெளியில் இருக்கிறது வந்து பன்றி முகம் கொண்ட ஒரு நந்தி மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இது எதுவாக இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். கோயிலுடைய வெளிப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
தூண்கள் எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கும். உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு புடைப்பு சிற்பம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். பசு வந்து தானாகவே வந்து பாலை சுரந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரியான, சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு இது. சிவன் கோயில்களில் மட்டுமே இருக்கும் இது. உள்ளே வரும் முன்னே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் அமைப்பு புடைப்பு சிற்பமாக இருக்குது. ஃபுல்லாகவே கல்வெட்டு தாங்க. கோயிலை சுற்றி, அதாவது இத்தனை கல்வெட்டுன்னு கிடையாது, அவ்வளோ கல்வெட்டுகள் நிறைந்த ஒரு கோவில் இது. அப்போ அவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு இந்த மரம் பெருசாக வந்து இதனால தான் வந்து உழவார பணி செய்கிறவங்கள கையெடுத்து கும்பிடணுங்க. ஏன்னா பாருங்கள், இந்த இதில் இந்த பணி இங்கே கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா இந்த கல் இன்னைக்கு வந்து விலகி இருக்காது. இது வந்து அர்த்தநாதீஸ்வரர் இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன தெரியும். அவருக்கான ஒரு மண்டபமாக இருக்குது. 4 தூண்களை கொண்ட மண்டபம். 6 தூண் இருக்கு. இது என்னடா அடைஞ்சிருக்கு. அதாவது கோவில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதில் சுவருக்குள்ளே முருகருக்கான சன்னதியும் இருக்குது, பிள்ளையாருக்கான சன்னதியும் இருந்திருக்கு. இப்போ இது என்ன சன்னதி? இது வந்து பிள்ளையார் தான் இருக்கணும். வாங்க பார்ப்போம். ஃபுல்லாகவே இதாக இருக்குது. மண்டபம் பெருசாக இருந்திருக்குங்க. பெரிய மண்டபமாக இருந்துருக்கு பாருங்கள். அதனுடைய அஸ்திவாரம் இருக்குது பாருங்கள். நம்ம போகிறது வந்து கருவறை. இதெல்லாம் வந்து அதோடைய அஸ்திவாரம். இந்த இடத்துல உழவார பணி பண்ணியிருக்காங்களா இல்லையானே தெரியல. இங்கே பாருங்கள், இந்த மரங்கள் எத்தகைய பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து மாற்ற முடியல. அதாவது மாட்டிச்சுன்னா இன்னும் மேற்கொண்டு அப்படியே நம்ம அசைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும். பெரிய கோபுரமாக இருந்திருக்குங்க பாருங்க. கற்கள்லாம் சுற்றி கீழே கிடக்கிறத பார்த்தா பெருசாக இருந்திருக்கு. அப்பா, இந்த நிலையில தான் இங்கே உள்ளே போக முடியுது. இது வந்து ஒன்று பிள்ளையார் இல்லைனா முருகருக்கான ஒரு சன்னதியாக இருக்கணும். முதல்ல இருக்குன்னா அது வந்து பிள்ளையார் தான் இருக்கணும். சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குல்ல உள்ளுக்கு. அடுத்ததுக்கு போவோம். மாட்ட போ. அப்பா, பார்த்து இந்த முள் மாட்டுச்சுன்னா விடாது. பார்த்து வா. நம்ம ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ அட்வென்ச்சர் மூவி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கோயில்களுக்குள்ளே போயிட்டுருக்கோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டு குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தில் இருக்குது. விளக்கு அமைப்போடு இருந்திருக்கு, தெரியுதுங்களா? அகல் விளக்கு வச்சு ஏற்றுறதோட இருக்குது. அதாவது அகல் விளக்கு ஏற்றிருந்தாங்கன்னா அங்கே கறி பிடிச்சிருக்கும். அந்த கறி கூட இல்லை பாருங்கள், பல நாட்கள் ஆயிருக்கு. இது வந்து ஏதோ ஒரு கருவறையாக இருந்திருக்கு. முருகருக்கான கருவறையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலம் தாங்க பாருங்கள், வேறு ஃபுல்லாகவே உட்பு வந்துருச்சு. இந்த மண்டபங்கள் வந்து அந்த கோவிலுக்கு அப்புறம் கட்டப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கற்கள் எல்லாமே மாற்றி இருக்குது. அதாவது ஒவ்வொருடைய மன்னர்களுடைய ஆட்சி காலத்துலேயும் ஒவ்வொரு கோவில்களில் ஒவ்வொரு மண்டபங்கள் இந்த மாதிரி முன்னெடுப்பு வச்சு கட்டுவாங்க. பாருங்க, நம்ம உள்ளே காட்டணும் இல்லையா, எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது கருவறை. இப்போ எப்படி இருக்குது பாருங்க. உள்ள சுற்றி கல்வெட்டுகள் தான்.
பாருங்க ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட தோல் வந்து உறிஞ்சி மேலே உள்ள பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் அழிச்சு ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு. தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது, உரிய ஆரம்பிக்குது தோல். சுற்றி மதில் சுவர்கள் இருந்திருக்கு, இருந்து இன்னைக்கு மதில் சுவர் காணாமல் போயிருக்கு. பாருங்க இந்த சுவர் ஃபுல்லாகவே கல்வெட்டு தான். இந்த கோயிலில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் கட்டும் போது கற்களை வந்து இடம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கல்வெட்டுகள் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் மாற்றி மாற்றி இருக்குது கல்வெட்டுகள் எல்லாமே. வீடு இருக்கு பாருங்க பக்கத்துலேயே. அது பின்புறத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு புதுசாக இருக்குது. இவ்வளோ நேரம் எங்களை பார்த்துட்டு இப்போ தான் அந்த நாயானது வந்து பார்த்திங்கன்னா குலைக்கவே ஆரம்பிக்குது. பார்த்து கலவிடா. அரிப்பு செடி அதிகமாக இருக்கு. எப்படி உள்ளே போகிறது? அதே தான் அந்த சொன்னார்ல அந்த ஐயா இடிஞ்சிருக்கு, செடி மட்டும் முளைச்சிருக்குன்னு. இப்படி சுற்றி தான் போகணும், இல்லைன்னா அப்படியே வந்த வழியிலே போயிடலாம். என்னடா இது வரையும் வந்துருச்சு. இது வரைக்கும் செடிக்கு வரைக்கும் நல்ல வேலை உள்ளே இருக்கிறப்ப வந்துருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். தெரியுதுங்களா? நான் உள்ளே காட்டினேன் இல்லையா, அந்த பன்றி முகமைப்போடு இருக்குது. இது என்ன மாதிரியான இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அதான் வித்தியாசமான ஒரு அமைப்பு. பன்றியோட முகம், உடம்பு வந்து பார்த்திங்கன்னா காளையோடைய நந்தியோடைய உடல் கலந்துருக்கு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்படி வித்தியாசமாக இருந்தும் கூட இன்றைக்கி ஒரு சின்ன பராமரிப்பு கூட இல்லாமல் இங்கே தான் இருக்குது. இன்னொரு நந்தி இருந்திருக்காங்க, அந்த நந்தியை வந்து உள்ளே எடுத்து வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள அந்த இடத்துல வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதோடைய காணொளி முடிய வருது. இதெல்லாம் நம்ம எதுக்கு எடுத்து போகிறோம்? இதை வந்து உழவார பணி நம்ம பண்ணலாம். நம்ம வந்தோடனே கேட்டோம் உழவார பணி பண்ணலாமான்னு. ஆனால் உழவார பணி பண்ணி பயன் இல்லைப்பா, இந்த கட்டடத்தை வந்து முழுசாக மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதற்கான அந்த மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதி நம்மிடம் இல்லை. ஏன்னா இந்த கோயிலெலாம் வந்து புதுப்பிச்சு கட்டினா 1 கோடிக்கு மேலே ஆகும். அவ்வளோ பெரிய ஒரு கோவில் இது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய அரண்மனை, நம்மளுடைய அந்த அறக்கட்டளை மூலியம் இவ்வளோ பெரிய விஷயத்த இப்போ முடியாது. கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து நம்ம இந்த மாதிரியான செயல்களையும் கண்டிப்பாக எடுத்து செய்வோங்கிறத அந்த காணொலியில் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய இப்போத்தைய ஒரு நோக்கமாக இருக்கிறது, ஒரு சிவலிங்கங்கள் கூட வெட்ட வெளியில் இருக்கக்கூடாது. அதிகபட்சம் இன்னும் ஒரு 3 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் கூட வெட்ட வெளியிலையோ புதைந்த நிலையிலையோ இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். எவ்வளவோ சிவனடியார்கள் எவ்வளவோ இன்னும் அறக்கட்டளைகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இன்னும் பலமாக இன்னும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 3 வருடங்களில் ஒரு சிவலிங்க திருமேனி கூட தெரு ஓரத்துலேயோ மண்ணில் புதைந்தோ இடிந்தோ உடைந்தோ நிலையில் இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம அன்பு தானே எல்லாம் செய்த அறக்கட்டளையோட மிகப்பெரிய ஒரு நோக்கம். கண்டிப்பாக அதை கூடிய விரைவில் நம்ம முடிப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான கோயில்களுக்கு வாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா எவ்வளோ பேர் இந்த மாதிரியான கோயில்களை கட்டுறதுக்கு முன் வருவாங்க, செல்வந்தர்கள் இருக்காங்க. அதனால் இந்த கோயிலை கட்டுறதுக்கு யாரால் முடியும்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால மட்டும்தான் முடியும். பாருங்கள், நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டு நம்ம கிளம்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவிலில் எப்படி மீன் சின்னம் இல்லாமல் இருக்கும், அதுவும் இரட்டை மீன் சின்னம் இல்லாமல் இருக்குன்னு நம்ம முழுக்க தேடணும். ஆனால் வந்து பாருங்கள், இந்த கோவிலுடைய எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி தூண் பகுதி மேற்புறத்தில் தான் இது இருந்திருக்கு. பாருங்கள், உடஞ்ச நிலையில் பாதி மீன், இரட்டை மீனில் பாதி மீன் வந்து இன்றைக்கி இல்லைங்க, பாதி தூண் உடஞ்சி இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப வருத்தமாகிடுச்சு. என்னடா அது மிக முக்கியமான ஒரு சின்னம் இன்றைக்கி கீழே விழுந்து உடஞ்ச நிலையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான சிற்பங்களும் சரி, பொக்கிஷங்களான கல்வெட்டுகளும் சரி, அவ்வளோ இந்த கோவிலில் உடஞ்சி ஒரு கேப்பாரற்று தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டம் அங்கே இருக்கிற
வயலோகங்கிற ஊரில் தாங்க இந்த கோவிலானது இருக்குது. மிகப்பெரிய ஒரு சிவன் கோவில். சுமார் 800 வருட பழமையான இந்த கோவிலில் வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க அங்கே உள்ள சிற்பங்களும் இந்த மாதிரியான கல்வெட்டுகளும் இந்த மாதிரியான மீன் சின்னங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சிதலமடைஞ்சிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஐயா பேர் வந்து பார்த்திங்கன்னா பொன்னையா. நம்ம இந்த கோவிலை வந்து சுற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தப்ப ஐயா தான் விரவு உடைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்து நிழல் காஞ்சிட்டு இருந்தார். சரி, ஐயாட்ட கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கோவிலை பற்றின தகவல் உங்களுக்கு இருந்துருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சதுல வந்து இந்த கோயிலை முதல்ல பராமரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கோயிலை இடிய போட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா வயலோகம். ஆமாம். இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதில் வணங்கிட்டு இருந்தாங்க? சாமி உள்ளே இருந்துச்சு. சாமி இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் உள்ள இருக்க இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு தான் இப்போ எடுத்து இந்த கோயிலை கட்டி இதில் வச்சுருக்காங்க. என்ன காரணம்? கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த முன்னாடி உள்ள மண்டபத்தில் உள்ள கல் இடிஞ்சு விழுந்து தானாக விழுந்துருச்சு. அதான் விழுந்துருச்சு. அதனால தான் எடுத்து இந்த பக்கத்து வச்சுருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு இங்கிருந்து தான் இப்போ இதில் வச்சுருக்காங்க. அதனால சும்மா கிடக்குது. இது ஊருக்கு பொதுவானதா இல்லை ஊருக்குள்ள பொதுமானது? ஊருக்கு பொதுவான கோவில். ஆமாம். இது எப்போ கட்டுறதுக்கான எதுவும் ஐடியா எதுவும் கட்டுறதுக்கு ஏற்பாடு ஒன்றுமே பண்ணாமல் இருக்குதுறாங்க. ஆமாம். ஏன்னா எவ்வளோ பெரிய ஊரில் நல்ல கோயிலாக இருக்குது. பார்க்கவே நல்ல பிரம்மாண்ட கோயில் தான். நிறைய சாமிகள் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம். எல்லா சாமியும் முருகன் சிவன் எல்லா சாமியும் இருக்குது. உள்ளறிய கலை எல்லாம் பிரிச்சு இப்போ விசேஷம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம். இந்த இதுக்கு தான் பிரதோஷத்துக்கு தான் அவர் திறந்துருப்பா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இப்போ பிரதோஷத்துக்கு மட்டும் தான் திறந்து வழிபடுறது. அப்போ மற்ற நாட்களில் பாக்கி நாள் இன்னைக்கு திறந்துருப்பாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் வெள்ளிக்கு திறப்பாங்க. செவ்வாய் வெள்ளி திறப்பாங்க. விசேஷ நாட்கள் பிரதோஷத்துக்கு ஆளுங்கெல்லாம் நிறையா வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. இப்படியே விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் சதலம் அடைஞ்சிருமையா? இப்போ இருக்கிற நிலையிலே இதை புதுப்பிக்க ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும். அதுக்கு யார் முதலீடு போட்டு செய்யறதுன்னு தெரியலையே. இந்த உழவார பணியெல்லாம் பண்ணுவாங்களா ஊருக்காரங்க? இந்த மேலே மரம் இதெல்லாம் வெட்டுவாங்க. முன்னாடி இவர் தான் ஐயாரு தான் வெட்டினாரு. எல்லாம் விரவெல்லாம் விற்று எல்லாம் பண்ணாரு. வெட்டினாக்கில் தான் இப்போ மண்டி துளுத்துக்கிட்டு இருக்கு திருப்பி. முன்னாடி வந்து இந்த 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு. ஆனால் எல்லாருக்கும் விருப்பம் தான். எல்லாரும் வந்து வணங்குவாங்க. எல்லா ஊர்லேருந்து வராங்க இங்கே. வராங்க. அப்படி இருந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஊர் மூலயமா ஏதாவது முயற்சி எடுத்துருக்கலாமே? அரசாங்கத்தில் எதுவும் சொன்னீங்களா? எல்லா இடத்துலையும் வந்து இது அவங்க மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஒருத்தரும் செய்கிறதுக்கு வழிபாடு. எங்களை மாதிரி நிறைய பேர் வராங்க. ஆனால் எடுத்து செய்கிறதுக்கு இதே மாதிரி வராங்க. போட்டா பிடிக்கிறாங்க. நான் செஞ்சுட்டு இதுக்கு வழிமுறை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. செஞ்ச போடா ஒன்று தெலுங்கு ஆனால். ஆமாம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது வெறுத்து போய் சொல்கிறாரு. எல்லாம் வராங்க போகிறாங்கப்பா, யாரும் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு. நம்மளும் அப்படி இருக்க விரும்பலை. ஆனால் நான் ஐயாட்ட நான் எதுவும் பண்ணுறேன்னு சொல்லலை. நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம விசாரித்து அதுக்கப்புறம் வாக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம். ஐயா, தகவலுக்கு ரொம்ப நன்றி. ரைட்.